ராஜஸ்தான் தெரியுமா? ராஜஸ்தான்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு ஆஷா காந்தாரா. அந்த பொண்ணு +2 தான் படிச்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணா 2 குழந்தைங்க, வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. வேலை இல்ல, படிப்பு இல்ல. இந்த பொண்ணு தெருக்கூட்டுற வேலை பாக்குறாங்க. என்ன வேலை? துப்புரவு பணி செய்யறாங்க. ஒரு நாள் தெருவை கூட்டிட்டு இருக்கும்போது வரிசையா 10 கார் வருது ராஜஸ்தான்ல. இப்ப சமீபமா நடந்த சம்பவம் தான் அது. 10 கார் வந்த உடனே என்ன இவ்ளோ கார் போகுது? உடனே ஒரு ஆபீசர் மாதிரி ஒரு சொன்ன, ஏய் கலெக்டர் போறாரு, திரும்ப இந்த பக்கம் தான் வருவார், ஒழுங்கா கூட்டு. நானும் கலெக்டர் ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? அதுதான் நிறைய படிக்கணும். போ. இந்த பொண்ணை சர்ச் பண்றா. படிக்கணும்னா என்ன படிக்கணும்? IAS நம்ம சொல்றோம்ல, ராஜஸ்தான்ல RAS, ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு கலெக்டருக்கு. அந்த எக்ஸாமுக்கு இந்த பொண்ணு படிக்கிறா. நல்லா கவனி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் முதுகு ஒடிய இடுப்பு ஒடிய தெருக்கூட்டுற வேலை. வீட்டுக்கு வந்து 2 குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், குழந்தைங்களை ஹோம்வொர்க் எழுத வைக்கணும், நைட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி படிச்சு படிச்சு RAS எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. போஸ்டிங் வருது ராஜஸ்தானுக்கு சப் கலெக்டர். எந்த தெருவில் ஆஷா காந்தாரா முதுகு ஒடிய இடுப்பு ஒடிய கூட்டினாலும் அந்த தெருவில் இப்ப சப் கலெக்டரா போயிட்டு இருக்கிறா. 15 வருஷம் சப் கலெக்டரா இருந்தா ராஜஸ்தான்ல கலெக்டர் ஆகலாம். உன் தலையெழுத்து எவ்வளவு மோசமா வேணா இருக்கலாம் பிள்ளைகளே, நீ கஷ்டப்படணும், உன் தலையில எழுதி இருக்கலாம். நமக்கு சொல்றாங்க தலையெழுத்துன்னு இருக்கு, நீ கஷ்டப்படணும், நீ கூரை வீட்டுல தான் இருக்கணும், நீ குடிசை வீட்டுல தான் இருக்கணும், நீ கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போடணும், கிழிஞ்ச செருப்பு தான் போடணும், நீ வறுமையில வாடணும் உன் தலையில எழுதி இருக்கலாம். அதை மாத்த முடியும். எப்படி தெரியுமா? நீ பரீட்சை எழுதுற பேனாவால அந்த தலையெழுத்தை உன்னால் மாற்ற முடியும். துப்புரவு தொழிலாளின்றது அவ தலையெழுத்து. பரீட்சை எழுதுற பேனாவால கலெக்டர்னு மாத்திக்கிட்டா பிள்ளைகளே. அவ தலையில எழுதியிருந்தது என்ன? அவ தலையெழுத்து என்ன எழுதியிருந்தது? தெரு கூட்டணும்னு எழுதியிருந்தது. ஆனா படிச்சு தான் பரீட்சை எழுதிய பேனாவால் நான் துப்புரவு பணியாளர் இல்லடா, எல்லாரும் எனக்கு சல்யூட் வைக்கிற கலெக்டர்னா அவ தலையெழுத்து அவ மாத்திக்கிட்டா. உன் தலையெழுத்தையும் உன்னால மாத்த முடியும். ஆனா என்ன பண்ணணும்? படிக்கணும்.